கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று ஒரு தேவ வசனத்தை நாம் தியானிப்போம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது. அதில் பிரியமாய் இருக்கிறவர்களுக்கு அதன் கனியை புசிப்பார்கள். ஆமீன். ஹல்லேலூயா. வசனத்தின்படி நாம் மரணத்துக்கு ஏதுவான வார்த்தையை பேசாமல், அதாவது துன்பப்படுகிற நேரத்தில் வனாந்தர பாதையில் இருக்கும்பொழுது, உபத்திரவங்களில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கும் பொழுது, நாம் முடியாது, இது நடக்காது, நாம் நிர்மூலமாகி விடுவோம் என்று நினைக்காமல் நாம் ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுவோம். நாம் விசுவாசத்தோடு நம் ஆண்டவர் நமக்கு தந்த வேத வசனத்தை வாசித்து தியானித்து நாம் அறிக்கையிட்டால் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதிலிருந்து நம் ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டு வந்து விடுதலையாக்குவார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார். ஏனென்றால் அவர் கோணலான வழிகளை நேராக்குகிறார், கரடு முரடான பாதைகளை சமமாக்குகிறார். வனாந்தரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளும் உண்டு பண்ணுகிற தேவன். அவரின் மேல் நம்பிக்கை இருங்கள், அவரை காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட்.